நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா கூட ஹரிகதாக்கு போயிண்டு சதா பகவான் நாமத்தையே கேட்டு இருப்பாளே, அவளுக்கு போயா இப்படி ஒரு சோதனை? இன்னைக்கு மத்தியானம் கூட நன்னா பேசிட்டு இருந்தாடா என்கிட்ட. என் பொண்ணு மேல யார் கண்ணு பட்டதோ தெரியலையே. அம்மா வருத்தப்படாதம்மா, பிருந்தாக்கு ஒண்ணும் ஆகாது. சார், பேஷண்ட பார்க்கலாம். அப்பா, பிருந்தாவை பார்க்கலாம் வாங்க. Please come with me. I need to talk to you. Of course. உங்க தங்க பிருந்தாவுக்கு first stage of laryngeal growth, அதாவது தொண்டை புற்றுநோய். ஒன்னும் பயப்படவானா, ஒரு ஆபரேஷன் பண்ணினா அதை சரி பண்ணிடலாம். பட் டியூரிங் தி ஆபரேஷன் 95% சான்சஸ் அவங்க வோக்கல் கார்ட்ஸ் லூஸ் பண்ண வேண்டி வரும். டாக்டர், ஒரு ஹரிகதா ஆர்டிஸ்ட். எஸ், ஐ நோ. பட் சம்டைம்ஸ் as doctors we are helpless. அவங்க உயிரை காப்பாத்துறது தான் எங்களுக்கு முக்கியம். அப்ப அவளுக்கு ஆபரேஷன் பண்ணா கூட இனிமே அவளால ஹரிகதா பண்ண முடியாதா? எஸ், ஐ டோன்ட் திங்க் so it's possible. ஏம்மா கற்பகம், நீ ஊர்ல எல்லாருக்கும் ஜோசியம் சொல்றிய, நம்ம குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காளே, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு வாயை திறந்து ஏண்டி சொல்ல மாட்டேங்கிற? மத்தவளுக்கு நடக்கிறது என்னால சுலபமா சொல்ல முடியறதுன்னா, ஆனா நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு யோசிக்க தைரியம் வரலன்னா, எனக்கு பயம்தானா அதிகமா வர்றது. அந்த பகவான பிரார்த்தனை பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னா, அந்த பகவான பிரார்த்தனை பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னா,
டாக்டர் இந்த பேஷண்ட் பிருந்தாக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. அம்மா अनन्या चिन्तयन्तो माम् ये जनात् पर्युपासते शेषां नित्याभयुक्तायां योगक्षेमं वहाम्यहम् योगक्षेमं वहाम्यहम्. அம்மா அப்பா எங்கம்மா? இங்கதான் இருந்தார். பகவானே, பரமேஸ்வரா, நான் இத்தனை வருஷமா உன் பேரையும் ஹரி பேரையும் தானே ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு நீ கொடுக்கிற சன்மானம் இந்த சோதனை தானா? உன் பக்தன் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துடுவ. ஏன்னா உனக்கு உன் பக்தால் கஷ்டப்படுறத பார்த்தா சகிக்காதுன்னு நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். சொன்ன வாய்க்கு சூடு போட்டுறாதே ஈஸ்வரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு உன் பக்தால் கஷ்டப்படுறத பார்த்தா சகிக்காதுன்னு நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். சொன்ன வாய்க்கு சூடு போட்டுறாதே ஈஸ்வரா. விவரம் தெரியாத சின்ன வயசுல இருந்து இதோ இப்ப வரைக்கும் என் பாதம் ஒரு நாளாவது உன் சன்னதியில படாம இருந்ததுண்டா? நான் உன்கிட்ட இத கொடு அதை கொடுன்னு ஒரு நாளாவது கேட்டதுண்டா? இல்லையே. ஏன்னா என்ன கேட்கிற நிலைமையில இதுவரைக்கும் நீ வச்சதில்லை. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் ஒண்ணு உங்ககிட்ட பெருசா கேட்க போறேன். 2 நாள் முன்னாடிதான் நான் இதே இடத்துல நின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஏன் பொண்ணு பிருந்தாவுக்கு இத்தனை வித்வத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன். என் காலத்துக்கு அப்புறமா ஹரிநாமத்தை அரங்கத்துல உச்சரிக்கிறதுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிச கொடுத்த உன் தயாள குணத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேனே. இந்த சந்தோஷத்தை நான் முழுசா உள்வாங்கிறதுக்குள்ள கைய நீட்டி அதை பறிக்க நினைக்கிறியே. நீ அழிக்கிற கடவுளுங்கிறதுனாலயா இது உனக்கு தகுமா? மேடை மேடையா சரணாகதி தத்துவத்தை பத்தி பேசினா அதை உணர்வு பூர்வமா அனுபவிக்க இங்க நிர்கதியா உன் முன்னாடி நிக்கிறேன். பொதுவா மனுஷாலான நாங்க யாராவது கேட்காதவா எதையாவது கேட்டுட்டா கொடுத்துடுவோம். அந்த நம்பிக்கையில கேட்கறத மறுக்காம கொடுக்கற உன்கிட்ட நான் ஒரே ஒரு வரம் தான் கேட்க போறேன். மகாவித்வத்தை வரப்பிரசாதமா இவ்வளவு சின்ன வயசுல என் பொண்ணுக்கு கொடுத்த நீ அந்த வித்வத்தை பிரயோகப்படுத்துற அளவுக்கு அவ உடம்புல சக்திய திரும்பவும் கொடுக்கணும். என் மக பிருந்தா திரும்பவும் திருநாமத்தை கோவில்கள்லயும் அரங்கங்கள்லயும் பிரசங்கம் பண்ணணும். அவ ஹரிகதா துவனி எல்லார் காதுகள்லயும் ஒலிக்கணும். அதுக்காக நான் உன்கிட்ட கேட்கிற வரம் இது மட்டும்தான். நீ இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடு. பதிலுக்கு நான் என் உயிருக்கும் மேலான ஒரு பொருளை உனக்கு காணிக்கையா கொடுக்கிறேன். ஆமா, என் பொண்ணு பிருந்தாவை பரிபூரணமா குணமாக்கி அவளுக்கு ஹரிகதா சொல்ற யோகியதையை திரும்ப கொடுத்தா அதுக்கு பிரதிபலனா நான் என் 50 வருஷ ஹரிகதா வித்வத்தை இந்த க்ஷணமே உன் திருவடியில வைக்கிறேன். ஆமா, இது சத்தியம், இது சத்தியம். என் பொண்ணை காப்பாத்து. அப்பா என்னப்பா அது? எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இது சத்தியம். இனிமே நான் எந்த மேடையிலையும் ஹரிகதா பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். இந்த கிழவனோட ஹரிகதா வித்வத்தை எடுத்துக்கோ.
அந்த சின்ன பொண்ணோட வித்வத்தை திருப்பி கொடுத்துடு. பகவானே, என் குழந்தைக்கு ஒண்ணும் வரக்கூடாது. அப்பா அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுத்து. பிருந்தாவால ஹரிகதா பண்ண முடியும் டாக்டர் சொன்னாரு. ஹர ஹர மகாதேவ சம்போ. பாப்பா, என் பொண்ணு பிருந்தாவை பரிபூர்ணமா குணமாக்கி அவளுக்கு ஹரிகதா சொல்ற யோகியதையை திரும்ப கொடுத்தா அதுக்கு பிரதிபலனா நான் என் 50 வருஷ ஹரிகதா வித்வத்தை இந்த க்ஷணமே உன் திருவடியில வைக்கிறேன். என்னப்பா அது? எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இது சத்தியம். இனிமே நான் எந்த மேடையிலையும் ஹரிகதா பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். இந்த கிழவனோட ஹரிகதா வித்வத்தை எடுத்துக்கோ, அந்த சின்ன பொண்ணோட வித்வத்தை திருப்பி கொடுத்துடு. ஏன்னா ஏன்னா நேக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நம்ம பொண்ணு கண்டத்துல இருந்து மீண்டு வந்து திரும்பவும் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து ஹரிகதா சொல்ல போறா. ஏன்னா என்ன ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அசதி. என்னன்னா? கொஞ்சம் அசதியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லையே. என்னப்பா அப்படி பாக்குறேன்? ஒண்ணும் இல்லம்மா, போன வாரம் இல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருந்த ஒண்ணு பகவான் எவ்வளவு அழகா மீட்டு கொடுத்துட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கார் இல்லனா? கௌந்தேய பிரதிஜானேகி நமேயம் பக்த பிரணக்ஷதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பக்தர்களுக்கு ஒரு கெடுதலும் வராம நானே பாதுகாப்பா இருப்பேன்னு சபதம் போட்டிருக்கார். கண்ணன் கைவிட மாட்டார். அதுக்கு காரணம் பகவானோட அருள் மட்டும் இல்லப்பா, உங்களோட ஆசீர்வாதமும் தான். இன்னைக்கு உங்களோட ஹரிகதாவுக்கு வரதுக்கு நான் நிறைய பாக்கியம் பண்ணிருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நன்னா இருமா, நோய் நொடி இல்லாம எந்த குறையும் இல்லாம நீ நன்னா இருப்ப. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்றச்சு எதுவும் பேசலையேப்பா. பேசுறதுக்கு என்ன இருக்குமா? பகவான் உன்னை நன்னா வச்சிருப்பார்.
உங்க அப்பா உன்னை வாழ்த்துறதுக்கு என்னமா குறைச்சல்? மனசார வாழ்த்திருப்பார். எப்பவுமே உறக்க சொல்லி வாழ்த்துறத விட மனசார வாழ்த்துறதுக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவா. அம்மா, அப்ப நீ எனக்கு உறக்க தானே சொன்ன, மனசார ஆசீர்வாதம் பண்ணலையா? சரி, தப்பு தாண்டிமா. நான் தம்பூர எடுத்துன்னு வரேன், நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க. இவாள்கிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? அப்பா, நீங்க ஹரிகதா பண்ற இன்னைக்கு காத்தால 1 மணி நேரமாவது சாதகம் பண்ணுவேளே. இன்னைக்கு நீங்க சாதகம் பண்ண மாதிரி தெரியலையே. அப்பா, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரத்த வாந்தி எடுத்து நான் உயிர் பழுப்பேனான்னு கவலைப்பட்டேன். எனக்கு உயிரையும் கொடுத்து நான் உயிரா நினைக்கிற ஹரிகதா கலைக்கு உங்க கூட வர பாக்கியத்தையும் கொடுத்துட்டார் பகவான். பகவான் நாமத்தை அடிக்கடி ஸ்மரணம் பண்றவாள பகவான் என்னைக்கும் கைவிட மாட்டார்னு நீங்க எப்பவும் சொல்லுவேளே, அத நான் அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன். அதுக்கு நான் பகவானுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா. நீ ஒரு கைமாறும் செய்ய தேவையில்லம்மா, நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். என்னப்பா அது? அது நித்தியம் அர்ச்சனை பண்றேன் இல்லையா, அதத்தான் சொன்னேன். அப்பா, உங்க கூட உட்கார்ந்து நீங்க அழகா கம்பீரமா சொல்ற ஹரிகதாவை காதல வாங்கிட்டு அத உங்க கூட பாடி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இன்னைக்கு எனக்கு அந்த பாக்கியம் திரும்பவும் கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷத்தோட உச்சியில இருக்கேன்பா. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வாங்குப்பா. நீ போம்மா. நீங்க வாங்க. ஏறுமா, உட்காரு. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஹரிகதா மேடையில போய் உட்காராம மைக்குக்கு முன்னாடி பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நான் 50 வருஷமா ஆத்மார்த்தமா அனுபவிச்சு பகவன் நாமத்தை பல மேடைகள்ல சொல்லிண்டே வந்திருக்கேன். நீங்களும் என் பிரசங்கங்களுக்கு தவறாம வந்து நிறைய அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டே வந்திருக்கேள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் இனிமே ஹரிகதா பண்றதில்லைன்னு முடிவு எடுத்திருக்கேன்.